அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும், குபேரனாக மாற வேண்டும் அப்படின்னாலும் எந்த நாளில் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக பொதுவாக முருகனை வளர்பிறை சஷ்டி தினத்தன்று வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது. வளர்பிறை சஷ்டி மட்டும் கிடையாது, வியாழக்கிழமை அன்றும் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாழக்கிழமை அன்று எதற்காக நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, குருக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. குரு தான் பார்த்திங்கன்னா குழந்தை செல்வங்களே கொடுக்கக்கூடியவர். குழந்தை செல்வம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம வியாழக்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். குருக்கே குரு யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். தந்தைக்கே பாடம் சொல்லுபவர் முருகப்பெருமான். வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக 100% குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம் குழந்தைக்காக வழிபாடு செய்யும்போது வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும், குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் வைத்தாலே போதும். வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் வைத்து குழந்தை பாக்கியம் கொடு முருகான்னு நம்ம முருகன்கிட்ட சரணாகதி அடைந்து வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போது இது எத்தனை வாரம் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, 6 வாரம் அல்லது 9 வாரம் அல்லது 21 வாரம் அல்லது 11 வாரம் இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வழிபாடு செய்யணும். வாரம் வியாழக்கிழமை அன்று தான் நீங்கள் ஒரு நாள் தான், வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை. நீங்கள் இதே போல் பார்த்தீங்கன்னா 6 நாள் கணக்கு அப்படிங்கிறப்ப 6 வாரம், 9 நாள் கணக்கு அப்படிங்கிறது 9 வாரம் நமக்கு ஆகும். ஒரே ஒரு நாள் தான் வாரத்துக்கு வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்ய போகிறீங்க. இதற்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இல்லை, நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே முருகன்கிட்ட வழிபாடு செய்து எனக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கொடு முருகா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சீக்கிரமாக குழந்தை செல்வங்கள் உங்கள் கையில் இருக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தாலே நமக்கு வெற்றி நிச்சயமாகும். இதே போல் நீங்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை காலை அல்லது மாலை, இந்த 2 வேளையில் எந்த நேரம் உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம். வாரம் வியாழக்கிழமை வழிபாடு செய்யலாம். நமக்கு ஒரு வாரம் டேட் ஆகுது அப்படின்னா அந்த வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை வழிபாடு செய்து கொள்ளலாம். இதற்கு நீங்கள் எந்த ஒரு இதுவும் பார்க்க தேவையில்லை. 6 மணிக்கு மேலே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் மட்டும் படிங்க. இல்லை எனக்கு அது பாராயணம் பண்ண வராது அப்படின்னா காதால் மட்டும் நீங்கள் கேட்டாலே போதும். 108 போற்றிகள் அல்லது குமரஸ்தவம் படித்தாலே போதும். அல்லது கந்தர அனுபூதியில் 4 வரி இருக்கும் பார்த்தீங்களா, 51வது பாடல் கடைசி பாடல் உருவாய் வருவாய்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் நீங்கள் பாடினாலே போதும். உங்களால் என்ன முடியுதோ அதை பாடுங்க. ஆனால் உங்களுடைய அன்பு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும், உங்களுடைய பக்தி மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். மற்றபடி நீங்கள் எதுவுமே முருகன்கிட்ட வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு தீபத்தை ஏற்றி முருகன் முன்னாடி உட்காந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையுடன் வேண்டும் போது நிச்சயமாக அது முருகன் உங்களுக்கு கொடுப்பார். என்ன ஓட்டங்கள் நமக்கு சரியாக இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும். இப்போ நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் ஏங்குபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனக்கவலைகள் அதிகமானவர் மனக்கவலை. அவங்களுக்கு குழந்தை இல்லாத விட மற்றவர்களால் அதிகமாக காயப்பட்டவர்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும்போதும் அவர்கள் மனம் அளவு நல்ல பாசிட்டிவான தாட்டும் மற்றும் நமக்கு முருகன் குழந்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தாலே உங்களுக்கு தானாக குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு அந்த மனம்தான் நிறைய வேதனை கொடுக்குகின்றது. மற்றவர்கள் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க காயப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. வளர்பிறை சஷ்டி ப்ளஸ் வியாழக்கிழமை இந்த வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகர் எனக்கு குழந்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீணாகாது. எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. பாசிட்டிவாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு 1 மாதத்தில் அல்லது 2 மாதத்திலே உங்களுக்கு நல்ல உங்கள் உடலில் ஒரு மாற்றம் இருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை தங்க ஆரம்பிக்கும்.
மனதளவில நீங்க நிச்சயமாக சந்தோஷமா இருக்கணுங்க. அந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். நிறைய பேர் அந்த கவலையிலே இருப்பதனால தான் குழந்தை பாக்கியத்திற்கு தாமதம் ஆகின்றது. நமக்கு இறைவன் எப்போ கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அப்போது கொடுப்பார். அந்த நம்பிக்கையுடன் இருங்க. கட்டாயமாக நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். மற்றும் இறைவனோட சப்போர்ட், கடவுளுடைய அருள் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாழக்கிழமை அன்று கட்டாயமாக வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எல்லாருக்குமே வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும். முருகனுக்குன்னு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் முருகன்ட்ட ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை பண்ணாலே போதும். இதற்கு நீங்கள் மெனக்கட்டுலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எப்போதும் நீங்கள் வியாழக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணும்போது முருகனுக்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்கள் வசதியாக வாழ வேண்டும், நல்ல பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலும் வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்யணும். ஏன்னா குருக்கு உகந்த நாள் இல்லையா? இந்த நாளன்று நம்ம பணத்திற்காக வழிபாடு செய்யும்போது குபேரனாக யோகம் நமக்கு கிடைக்கும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ப்ளஸ் வெள்ளிக்கிழமை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யுங்க. சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யுங்க. பணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் வியாழன் ப்ளஸ் வெள்ளி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு இல்லை, 1,00,000 மடங்கு நம்பிக்கைங்கிறது முக்கியம். நம்ம நம்பிக்கையோடு இருந்தாங்க எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது. எந்த அளவுக்கு நம்ம மனசு பாசிட்டிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ஏற்றது போல நடக்கும். நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணும்போதோ ஒரு பிளான் பண்ணும்போதோ ஒரு பாசிட்டிவாக பண்ணுங்கள். நமக்கு குழந்தை நிச்சயமாக பிறக்கும், நம்ம நல்லா சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கமே, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே மாறும். நமக்கு ஏன் தான் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, நம்ம இத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், இத்தனை டாக்டர்கிட்ட போயிட்டோம், நமக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்கி இதே கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையும் பார்த்திங்கன்னா அதே சுற்றி தான் இருக்கும். அதனால் நம்ம குழந்தை நிச்சயமாக பிறக்கும், முருகன் கொடுப்பாங்க. இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்ற தெய்வங்கள் ஏதாவது வழிபாடு செய்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தெய்வம் நமக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையுடன் இருங்க. மற்ற வேண்டுதலுக்கு எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி நடக்கும், நினைக்காத மாதிரி நடக்கும். ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் உங்களுடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும். அந்த மனநிலை சரியாக இருந்தால் மட்டுமே உடல் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம் இது 2மே நமக்கு மிகவும் முக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கு பொறுத்தவரை. அதனால் உங்கள் மனம் அமைதியாகவும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அப்படின்னா உடலும் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை தங்கும், சீக்கிரமாக தங்கும். அதனால் மனதை முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சோகமான அழுகிற சீரியல் இதெல்லாம் பார்ப்பதை தவிர்த்துடுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் பார்த்து ரொம்ப பேட் நியூஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா? அதை மாதிரிலாம் பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. உங்கள் மனசை ரொம்ப கவலைக்கு கொண்டு போகாமல் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் நல்லா கேளுங்க. மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த ஒப்பாரி சீரியல் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலே போதும், உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும். சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவ் தான் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுகிறது, அதிகமாக பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது, அதிகமாக பார்த்தீங்கன்னா சொத்துக்கு சண்டை போடுறது, பணத்திற்கு சண்டை போடுறது, இந்த மாதிரி தான் அதிகமாக அதில் சீரியலில் காமிப்பாங்க. அப்படி காமிக்கும்போது இந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனசளவில் இன்னமும் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாகும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபிலிமாக இருக்கலாம், ஒரு சீரியலாக இருக்கலாம், அதில் சோகமான இது ஓடுது அந்த மாதிரினா நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்கவலை அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கூட கொஞ்சம் அந்த கவலை உள்ள சீனும் அந்த கவலை உள்ள படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனமானது இன்னமும் டிப்ரெஷனுக்குள்ளே போகும், இன்னமும் உடல் அளவு பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு நல்லா குழந்தைங்களாம் இருக்கிற மாதிரி நல்ல ஃபிலிமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். நல்லா ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லப்படுறது இல்லையா, அதை பார்க்கணும். நல்லா ஒரு காமெடி சேனல் பார்க்கணும். நல்லா லவ் சாங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கேட்குறதுனால உங்கள் மனமும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்.
உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா குழந்தை பாக்கியத்திற்காக இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 195% டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனதளவில் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்கள பாதிக்க வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதையும் வாண்டடாக நீங்கள் போயிட்டு இந்த ஒப்பாரி வைக்கிற சீரியலும் அழுகிற சீரியலும் பார்க்கறதுனால இன்னமும் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே தான் போவீங்க. ஒரு சீரியலை பார்த்துட்டு நீங்கள் அழுகிறீங்க, ஒரு பேடான நியூஸ், அதாவது நிறைய நம்ம ஆக்சிடென்ட் கேஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, பேடாக பார்க்கும்போது அதை பார்த்த உடனே நீங்கள் அழுகிறீங்க, அதை நினச்சி கவலைப்படுறீங்க அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்குலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுடைய மனம் வந்து அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கரு தாங்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா மனம் வந்து கவலையாக இருக்குது அப்படின்னு உங்கள் முன்னாடி எத்தனை கோடி வச்சாலும் சரி, எத்தனை சாப்பாடு வச்சாலும் சரி, அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்காது. உங்களுடைய மனம் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பழையசோறாக இருந்தாலும் சந்தோஷமாக நீங்கள் சாப்பிடுவீங்க. எப்போதுமே மனம்தான் மகிழ்ச்சி. அந்த மனத்தை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய மனம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். அதனால் நெகட்டிவிட்டீஸை வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை வந்து நமக்கு வந்து சுச்சுவேஷன் பார்க்குற மாதிரி தானே இருக்குது, எனக்கு வீட்டில் வேலைகள் இருக்குது, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன செய்கிறது அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் மனசில் போட்டு எடுக்கக்கூடாது. அது ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு விட்டுறணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதையே நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இத்தனை பிரச்சனை நமக்கு வரும். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்குறீங்களா, பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. மனசை வந்து எப்போதுமே உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.